السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد دعوة قرآنية كالولي تركي وقلين برن وريركرم مادة علم اللغة العربية. இந்த அரபிக் லாங்குவேஜ் என்ற இந்த ஒரு துறையில் இந்த புத்தகத்திலே இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி الفعل الجامد والمتصرف. இதற்கு முன்பாக பேஜ் நம்பர் 40 ரக்மு சஃபா 40 இதுவரை நாம் ஃபேலுடைய 3 வகையில் பார்த்தோம். ஃபேலு அதாவது மின் ஹைசு அத்தலாலா அல் ஜமான், காலத்தின் மீது அறிவிக்கக்கூடிய விதத்தில் 3 விதங்கள், ஃபேல் மாதி, ஃபேல் முதாரி, ஃபேல் அம்ருன்னு பார்த்தோம். அப்போ நம்ம கடைசி பாடங்களில் கூட சொல்லியிருந்தோம். அடுத்த பாடத்தில் ஃபஅல் ஜாமித்னா என்ன, முத்தசர்ரிஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பேஜ் நம்பர் 41 ரக்மு சஃபா 41. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் என்னென்ன ஃபேல்கள் முத்தசர்ரிஃபாக அமையும், ஜாமிதாக அமையும், அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து நஷாத் இருக்கிறது, அதை தொடர்ந்து ஃபேல் லாசிம் என்ன முத்தாதின்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா பஅத். இன்றைய பாடம் அல் ஜாமித் வல் முத்தசர்ரிஃப். وينقسم الفعل باعتبار التصرف وعدمه إلى جامد ومتصرف. ஃபஅல் இருக்கிறது, மாறக்கூடிய இன்னும் ஆறாத விஷயத்தை கணக்கில் கொண்டு அது 2 வகைப்படும். ஒன்று ஜாமித், இன்னொன்று முத்தசர்ரிஃப். அல் ஜாமித், ஜாமித் என்றால் வஹுவ மா யல்ஸமு சூரத்தன் வாஹிதா, அது ஒரே ஒரு அமைப்பை பற்றி பிடித்து கொண்டிருக்கும். இம்மா அல் மாதி வ இம்மல் அம்ர், அது மாதியாக இருக்கலாம் அல்லது முதாரியாக இருக்கலாம், அது அம்ர் ஃபேலாக இருக்கலாம். உதாரணமாக அசா, லைசா இதெல்லாம் மாதி, ஹப் வந்து முதாரி, அம்ர் ஃபேல். இதான் ஜாமித். ஜாமித் என்று சொன்னால் அசையாத, ஜுமூதாகிய, ஒரே கேஃபியத்தில் ஒரே அமைப்பில் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இப்போ இது அசாங்கிறது ஒசியன் மாறுமா, லைஸுங்கிறது லீசன் மாறுமா, ஹப்புங்கிறது ஹப்புன்னு மாறுமா, இல்லை ஹபின் மாறுமானா அது அப்படி தான் இருக்கும். இதை ஜாமித், ஃபேல் ஜாமித் என்று சொல்வார்கள். 2வது வகை அல் முத்தசர்ரிஃப். அல் முத்தசர்ரிஃப் இருக்கிறது ஹுவல்லதி யஅதி பி அக்ஸரி மின் சூரத்தின் ஓ கிஸ்மானி. அதுவும் பல வகைகளில் வருகிறது. அதுவும் 2 வகை இருக்கிறது. ஒன்று நாக்கிசு தசர்ருஃப், குறைவான அடிப்படையில் மாறக்கூடியது, அதாவது குறைந்த அடிப்படையில். நாக்கிஸ்னா என்னது, குறைவுடைய அடிப்படையில் என்ற அர்த்தம். 1 செகண்ட், நான் திரும்பி வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் தான் இந்த புக்கு கிளியாரிட்டி இருக்கும். 1 செகண்ட் அப்படியே இருங்க. நெட்டுடைய அந்த ஒரு ஃபாஸ்ட்னஸ் ஓகே, இப்போ நல்லா தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாக்கிசு தசர்ருஃப் யாத்தி பிசீகத்தில் மாதி ஒல் முதாரி, அந்த குறைவுடைய அந்த தசர்ருஃப் இருக்கிறது, மாறக்கூடிய அந்த ஃபேல் இருக்கிறது, அது ஃபேல் மாதியாகவும் முதாரியாகவும் அமையும். உதாரணமாக காதுங்கிறது எக்காது, காதுங்கிறது மாதி, முதாரிங்கிறது எக்காது. ஜால எசாலு, காதை நெருங்கினால் எக்காது நெருங்குவான். ஜால அகன்றது, நீங்கியது, எசாலு நீங்குகிறது அல்லது நீங்கும். 2வது தாமு தசர்ருஃப், முழுவதுமாக அது மாறும், குறைவாக மாறாது, முழுவதுமாக மாறும். யஅதி பிசீகத்தில் மாதியுல் முதாரி உல் அம்ர், அது மாதியான ஃபேல், முதாரின் ஃபேல் மேலே உள்ளது மாதிரி வரும். கூடுதலாக அம்ரு ஃபேல்லையும் வரும். உதாரணமாக பாருங்கள், ஃபஹிம எஃப்ஹமு இஃப்ஹம், ஃபஹிம எஃப்ஹமு இஃப்ஹம் அல் ஹுலாசா. ஆக சம்மரி என்ன, சுருக்கம் என்ன அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. முதலாவது அல் ஃபஅலு அல் ஜாமித் ஹுவல்லதி யல்ஸமு சூரத்தன் வாஹிதா மின் சூரத்தில் ஃபஅல், அதுதான் ஒரு ஃபஅல், அது ஒரே ஒரு வடிவத்தை கொண்டு இருக்கும். அதுதான் நம்ம மப்னின்னு கூட சொல்லுவோம். மப்னின்னு சொன்னால் அசையாத, மாறாத அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அல் பினா வஸ்ஸர்ஃப்னு கூட சொல்லுவாங்க. அந்த சர்ஃப்ங்கிறது தான் முத்தசர்ரிஃப், முன்சரிஃப், கைர முன்சரிஃப்னு இந்தியாவுடைய உலமாக்கள் பொதுவாக மதரசாக்கள் படித்து கொடுப்பாங்க. அதுதான் இங்கே முத்தசர்ரிஃப்னு சொல்கிறாங்க. அல் 2வது பாருங்கள், அல் ஃபஅல் முத்தசர்ரிஃப் ஹுவல்லதி யதசர்ரஃபு பி அக்ஸரி மின் சூரா, அது பல உருவங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். ஓஹோ நவ் ஆனி, அது 2 வகை. ஒன்று தசர்ருஃப்
ஒன்று தாமு தசர்ரஃப். குறைவுடைய மாற்றத்துக்கூடியது, முழுமையாக மாறக்கூடியது, ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. நஷாத்துன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ பயிற்சிக்கு வந்துடுறோம். மஸ்ஸில் லிமா யஅதி ஃபி ஜும்லத்தின் முஃபீதா. பின்வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பிரயோஜனமான ஒரு வாக்கிய அமைப்பில் கொண்டு வாருங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஃபஅலு மாதின் ஜாமிதில் சொல்லுங்கள். அடுத்து ஃபஅல் அம்ர் ஜாமிதில் சொல்லுங்கள். ஃபஅல் மாது நாக்கிஸ் தசர்ரஃபில் சொல்லுங்கள். ஃபஅல் முதாரி நாக்கிஸ் தசர்ரஃபில் சொல்லுங்கள். ஃபஅல் அம்ர் தாமு தசர்ரஃபில் சொல்லுங்கள். எழுதலாமா? ஓகே. அடுத்து பேஜ் நம்பர் ரக்மு ஸஃஹா 43. அல்லாசிம் ஒல் முத்தஅத்தி. லாசிமான ஃபேல்லாம் என்ன, முத்தஅத்தி என்ன ஃபேல்லாம் என்ன? இது நம்ம வந்து ஆங்கில கிராமரில் படிச்சிருப்போம். ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னு படிச்சிருப்போம். ட்ரான்சிட்டிவ் வெர்பு அதான் முத்தஅத்தி, வினை தன்னிடமிருந்து பிறருக்கு கடக்கக்கூடிய ஒன்று. அல்லாசிம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், வினை தன்னிடமிருந்து பிறருக்கு கடக்காமல் தன்னிடமே இருந்து கொண்டிருக்கும். உதாரணமாக ஜஅ வந்தான். இது லாசிமா முத்தஅத்தியா? லாசிமான ஃபேல். முத்தஅத்தியான ஃபேலுக்கு உதாரணம் என்ன? தரப அடித்தான். இப்போ ஜஅல வந்தான்றது வருகை அவனிடமிருந்து வேறு யாருக்கும் முன்தக்கில் ஆகலை, வேறு யாருக்கும் போகலை. ஆனால் முத்தஅத்திங்கிறது தரப பார்த்திங்கன்னா தன்னிடமிருந்து அந்த செயல் மற்றொரு பக்கம் சென்று அது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, வழியை ஏற்படுத்தியிருக்கிறது, அடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது முத்தஅத்தி. இது வந்து கடக்கும் வினை கடக்காத வினைன்னு கூட சொல்லுவாங்க தமிழில். வயன்கசிமு அல் ஃபஅலு மின் ஹைசு அத்தஅத்தி வல் லுசூம் இல லாசிம் முத்தஅத்தின். ஃபேல் இருக்கிறதே அது கடக்கும் விதத்திலும் கடக்காமல் இருக்கும் விதத்தை வைத்து இரண்டு வகையாகும் லாசிம் முத்தஅத்தி. லாசிம் என்றால் பற்றி பிடித்து கொள்வதனால தான் வந்து லாசம யுலாசிமு, ஒருவர் மற்றவரை பற்றி பிடித்து கொண்டார். உதாரணமாக உஸ்தாத் வந்து மாணவர் வந்து உஸ்தாதை பற்றி பிடித்து கொண்டார். அதாவது அவர்கிட்ட கேட்குறது கொள்வது, அவரை புரோஜனம் அவரிடமிருந்து அடைந்து கொண்டே இருப்பது கேள்விகளோடாக. இது வந்து சொல்லுவாங்க. அதனால தான் முலாசிம்னு கூட சொல்லுவாங்க அரபியில். யாருக்கு? ஒரு ஆமில்க்கு. உருதுல கூட சொல்லுவாங்க அந்த வார்த்தை முலாசிம், காம் கர்னேவாலா, ஆமில், லேபர். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வேலையில் அவர் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இல்தசம, ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப பற்றாக இருக்கிறாரு, ரொம்ப அக்கறையாக இருக்கிறாருக்கு, இல்தசமன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதா யது அத்வன் அப்படின்னா தாண்டி தாண்டி ஓடுறது, பாஞ்சு பாஞ்சு போகிறது. அதில் தான் முத்தஅத்தி. தஅத்தா எத்தஅத்தா கடக்குதல், தஜாவஸ எத்தஜாவஸ்ன்ற ஒரு அர்த்தத்தில் வருது. அல்லாசிம் மாலா யன்சுபு மஃஊலன் பிஹி. எதுக்கெல்லாம் மஃபூல் வராதோ, மஃபூலாக நசபு செய்யாதோ அதெல்லாம் லாசிம். உதாரணமாக கஅத, ஜலச, கரும. கஅதன உட்கார்ந்தான், எதையோ உட்கார்ந்தான்னு வராது. ஜலச அதுவும் உட்கார்ந்தான்னு அர்த்தம் தான். கரும சங்கையானான். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபேல் லாசிமா முத்தஅத்தியானா? ரெண்டு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் வந்தால் அது முத்தஅத்தி, பதில் வரலன்னா அது லாசிம். உதாரணமாக எதை யாரேன்னு கேட்கணும், பதில் வந்துச்சுன்னா அது முத்தஅத்தி, அதாவது டிரான்சிட்டிவ் வெர்பு. பதில் வரலன்னா அது லாசிம், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். உதாரணமாக கஅத, எதை உட்கார்ந்தான், யாரே உட்கார்ந்தான், பதில் வரதா? இல்லை. ஜலச அதே மாதிரி தான், கரும அதே மாதிரி தான். ஆனால் இது தரப அடித்தான், கேள்வி கேளுங்க, எதை அடித்தான், யாரை அடித்தான், பதில் வருது இல்லையா? அப்போ அதுவும் வந்து முத்தஅத்தியான ஃபேல்னு அர்த்தம். சில சமயம் லாசிமான ஃபேலை முத்தஅத்தி ஆக்கிறதுக்கும் முடியும். ஜஅ வந்தான், அதே நேரத்தில் அதை வந்து முத்தஅத்தி ஆக்கிறதுக்கு 3 விதங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது பின்னாடி படிப்பீங்க. ஒன்று வந்து ஹர்ஃப் ஜர்ரை கொண்டு வரும். உதாரணமாக ஜஅ வந்தான், ஜஅ பிஹி கொண்டு வந்தான். அதே போல் நாம தூங்கினான், நவ்வம தூங்க வைத்தான். அது வந்து தஷதுதில் கொண்டு வரணும். அதாவது தஃபீல் பாபில் ஃபஅல யுஃபஇலு தஃபீல், நவ்வம யுனவ்விமு தவீம் கொண்டு வரணும். அல்லது அலிஃப் வந்து அதிகமாக்கிடணும். உதாரணமாக ஜா வந்தான்றதுக்கு முன்னாடி அலிஃப் போட்டு அஜ வர வைத்தான். இது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி படிப்பீங்க கூடுதலாக. அல் முத்தஅத்தி வஹு அர்பஅத் அக்ஸாம். முத்தஅத்தி இருக்கிறது 4 வகை அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து அல் அவ்வல் மா என்சபு மஃஊலன் வாஹிதன், ஒரு மஃஊல் நசபு செய்யும் அது. உதாரணமாக சமி அல் கௌல, பேச்சை கேட்டான். ஷரஹத் தர்ஸ, பாடத்தை விளக்கினான். இப்போ சமிங்கிற ஃபேல் வினை, அதிலிருந்து கேட்டான்றது இன்னொருத்தர் பக்கம் போயிருக்குது. அப்போ சமின்றது ஃபேலு, அதுக்குள்ளே ஃபாயில் இருக்குது. அப்போ மஃஊல் இது அல் கௌல, அதான் கவுலுன்ற அந்த தம்மு என்ன அவருக்கு நசபு செய்யப்பட்டிருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு யாராபுக்கும் 2 பேர் இருக்குது. நசபுன்னு சொல்லுவோம், ஃபதஹன்னு சொல்லுவோம், கஸ்ருன்னு சொல்லுவோம், ஜர்ருன்னு சொல்லுவோம், தம்முன்னு சொல்லுவோம், ரஃபான்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏராபியை குறிப்பதாக இருந்தால் அது ஃபத்தஹா, தம்மா, கஸ்ரா.
ஒரு கலிமாவுடைய கடைசி எழுத்துடைய ஏராப் என்னங்க அப்படின்னா ஃபதஹா தம்மா கஸ்ரா. அவருடைய நிலைமை என்ன, அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன ஃபதஹாக்கு நசபுன்னு சொல்லுவோம், நசப் நிலைமையில் இருக்குது. கஸ்ராவுக்கு ஜர் நிலைமையில் இருக்குது. தம்மாவுக்கு ரஃப நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் வித்தியாசம். இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக விளங்கிக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது பாருங்கள், சானி மா யன்சபு மஃபூலைனி, 2 மஃபூலுக்கு நசபு செய்யும். அஸ்லுஹுமா முபுத்ததா வ ஹபர். அவரோட அடிப்படை பார்த்தீங்கன்னா முபுத்ததா ஹபராக இருக்கும். இந்த ஃபேல் போனனால என்ன ஆயிடுச்சு, அது எப்படி முபுத்ததா ஹபர்ன்றது ஜும்லா இஸ்மியா, இது ஃபேல் போனால ஜும்லா ஃபேலியாவாக மாற்றிடுது, 2 மஃபூலை கொண்டு வருது. உதாரணம் பாருங்கள், அல் அம்ரு சஹீஹுன் அப்படின்னா என்னது, அல் அம்ரு சஹீஹுன்னா விஷயம் சரிதான், அல் அம்ருன்னா முபுத்ததா, சஹீஹுன்னா ஹபர். இப்போ தன்னன் வந்துருச்சு, இப்படி மாற்றிருச்சு பாருங்கள், தன்ன சிந்தித்தான், தன்னல் அம்ர விஷயத்தை சிந்தித்தான், சஹீஹன் சரியானதாக. இப்போ பாருங்கள், அம்ருன்ற முபுத்ததா முதல் மஃபூல் ஆயிடுச்சு, சஹீங்கிற ஹபர் 2வது மஃபூல் ஆயிடுச்சு. இப்படி வரும். அசாலிஸ் 3வது வகை இருக்குது, மாயன்சு மஃபூலைனி லைஸ அஸ்லுஹுமா முபுத்ததா ஹபர். முபுத்ததா ஹபர்ன்ற அடிப்படையில் இருக்காது, ஆனால் 2 மஃபூலுக்கு நசபு செய்யும். உதாரணமாக அத்தா சதீகஹு கிதாபன், தனது நண்பருக்கு புத்தகத்தை கொடுத்தான். இப்போ இங்கே சதீகஹு கிதாபன், சதீகஹு ஒரு மஃபூல், கிதாபுன்னு ஒரு மஃபூல். இது ரெண்டும் சதீகுஹு கிதாபுன், அவன் நண்பன் புத்தகமாக இருப்பான் அப்படின்னு முபுத்ததா ஹபர் வருதா, வரலை. அப்போ இப்படியும் சில சமயம் வரும். ராபி 4வது வகை பாருங்கள், மா யன்சபு சலாசத மஃபாயில், 3 மஃபூலுக்கு நசபு செய்யும், அப்படியும் வரும். மஃபூல்ன்ற படத்தில் நம்ம கூடுதலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மஃபூலுங்கிறது செயல் ஃபாயிலிருந்து கடந்தால் அது மஃபூல். அது வந்து இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம், அதே மாதிரி ஃபாயிலுக்கு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. முபுத்ததா ஹபருக்கு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். எழுவாய் பைனிலைன்னு கூட தமிழ் கிராமரில் சொல்லுவாங்க. ஓகே. ராபி அலம்து முஹம்மதன் அம்ரன் முசாஃபிரன், முகமதுக்கு நான் சொன்னேன் அம்ரு பயணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொன்னேன். அலம்து அலிமா அறிந்தான், அலம்துன்னு அறிய வைத்தான். முகமதுக்கு நான் தகவல் கொடுத்தேன். என்னது, அம்ரை பற்றி தகவல் கொடுத்தேன். முசாஃபிரன் அவன் சஃபர் செய்யக்கூடிய நிலையில். இப்போ பாருங்கள், முகமதுங்கிறது அது ஒரு மஃபூல், அமர்ன்றது ஒரு மஃபூல், முசாஃபின்றது மஃபூல். முசாஃபின்றது மஃபூல், இது வந்து மஃபூல் ஃபீஹின்னு கூட சொல்லுவாங்க அதை. ரைட், லர்ஃபின் படி இது நசப் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஓகே. இம்கினோ தஅதியத்துல் லாசிம் பில் ஹம்சத்தி அவு ததஈஃபி, சில சமயம் லாசிமான ஃபேர் இருக்கிறதே ஹம்சாவை கொண்டு முத்தாதி ஆகும், அல்லது ததஈஃப் ததஈஃப், அதாவது தஃபீல் பாபில் கொண்டு வரதுனாலையும் வரும். ஏற்கனவே சொன்னேன்ல மேலே அது. உதாரணம் பாருங்கள், கஅதாங்கிறது உட்கார்ந்தான், அக்கஅதா உட்கார வைத்தான், கஅதா உட்கார வைத்தான், ஜலச உட்கார்ந்தான், அஜ்லச உட்கார வைத்தான், ஜல்லச உட்கார வைத்தான், எப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக முன்னாடி ஒரு ஹம்சாவை ஆக்கணும்னு சொன்னோம், அது இங்கே சொல்லலை, ஆனால் மேலே உங்களுக்கு உதாரணத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலம்து அலிம அறிந்தான், அலம்து அறிய வைத்தான். புரியுதுங்களா. அல் ஹுலாசா சுருக்கம் பாருங்கள். அல் ஃபஅலு அல் லாசிமு, லாசிமான் ஃபேல்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஹூ அல் ஃபஅலு அல்லதி லா யன்சபு மஃபூலன் பிஹி, மஃபூல் பிஹிக்கு நசப் செய்யாத ஒன்று. மஃபூலில் பல வகை இருக்குது, மஃபூல் மஅஹு, மஃபூல் பிஹி, மஃபூல் ஃபீஹி, இப்படி வந்து மஃபூல் முத்லக், இப்படி பல வகை இருக்குது. மஃபூல் பிஹிங்கிறது உதாரணமாக தரப ஜெய்துன் அம்ரால, ஜெயித் அம்ரை அடித்தான், அப்போ அம்ரு யாருங்க, மஃபூல் பிஹி. புரியுதுங்களா. இதுதான் ஃபேல் லாசிம் வந்து அப்படி வராது. அல் ஃபஅல் முத்தஅத்தி அப்படின்னா ஹுவ மா யன்சுபு மஃஊலன் பிஹி, மஃபூல் பிஹிக்கும் அவ் மஃஊலைனி அல்லது 2 மஃபூலுக்கும் அவ் சலாசா 3 மஃபூலுக்கும் நசபு செய்யும். இப்போ அடுத்து இதுக்குரிய நஷாத்து பாருங்கள். கால தஆலா, இந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்ன செய்யணும், இதை கவனிக்கணும். சூரத்து நம்லுடைய 18-20வது வசனம், இந்த 3 வசனங்களில் வரக்கூடிய இந்த ஆயத்தை நீங்கள் கவனித்து, ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்லி வரக்கூடிய இந்த ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்து பின் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கணும். மின் ஹாதியில் ஆயாத் அல் குர்ஆனிய அல் கரீமா, சங்கையான இந்த திருக்குரானுடைய இந்த வசனங்களிலிருந்து இஸ்தஹ்ரிஜ் குல்ல ஃபேரின் லாசிம், லாசிமான ஃபேர் எடுங்க வைப்போம். இப்போ எது லாசிம் எது முத்தாதி, இப்போ நீங்கள் இதை மாதிரி தர்ஜுமாவை பற்றினா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அர்த்தத்தை வச்சு பார்த்து நீங்கள்
எழுதணும். இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இஸ்தக்ரிஜ் குல்ல ஃபஅலின் முத்தஅத்தின், மேலே உள்ள முத்தஅத்தியான ஃபஅலை எடுங்க. ஓ பையின் மஃபூலஹு, அவருடைய மஃபூல்ன்றதையும் சொல்லணும். அடுத்து வந்து பேஜ் நம்பர் ரக்மு சஃப்ஹா 45 45. அல் மஅலூம் வல் மஜ்ஹூல். இப்போ ஃபஅல் வந்து நம்ம ஃபஅல் மாதி பார்த்தோம், முதாரி பார்த்தோம், அம்ரு பார்த்தோம், அது ஜாமிது பார்த்தோம், முத்தசர்ரிஃப் பார்த்தோம். இப்போ அடுத்து ஃபஅல் வந்து மஅலூம் இருக்குது, மஜ்ஹூல் இருக்குது. பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் இல்லையா? செய்வினை, செயற்பாட்டு வினை. وينقسم الفعل, فعل இருக்கிறதே அது பிரியும் باعتبار الفاعل إلى مبنى للمعلوم ومبنى للمجهول. மஅலூம் அறியப்பட்டது என்ற ஒரு விஷயத்திற்காக மப்னா லில் மஅலூம் அறியப்பட்டது என்பதற்குரிய ஒரு அமைப்பு. மப்னி லில் மஜ்ஹூல், மஜ்ஹூல் அறியப்படாது என்பதற்கு உள்ள ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் ஃபாயில் வந்து இரண்டு வகையாக பிரியும். யன்கஸிமுல் ஃபஅலு பிஇஅ்திபாரில் ஃபாயில், ஃபாயிலை வைத்து. ஒன்று மப்னில் மஅலூம், ஒரு மப்னில் மஜ்ஹூல். உதாரணம் பாருங்கள், அல் மஅலூம் அறியப்பட்டது என்ன? எது அறியப்பட்டது? ஃபாயில். ஒரு செயலுடைய அந்த செய்யக்கூடிய ஒரு டூவர் இருக்கார் இல்லையா, அவர் தெளிவாக தெரிஞ்சார்னா அது வந்து மஅலூம், ஃபஅல் மஅலூம்னு அர்த்தம். எந்த ஒரு வினையில் டூவர் ஃபாயில் தெரியலையோ அது மஜ்ஹூல். மா திக்ர மஅஹு ஃபாயிலுஹு, அதான் மஅலூம். அகல அல் வலது அத்ஆம, சிறுவன் உணவை சாப்பிட்டான். இப்போ வந்து இங்கே எது ஃபாயில், எது ஃபஅலு? அக்கல்ன்றது ஃபஅலு, அல் வலதுங்கிறது ஃபாயிலு, அத்ஆமங்கிறது மஃஊலு. இப்போ இங்கே ஃபாயில் தெளிவாயிடுச்சு. மஜ்ஹூலுக்கு உதாரணம் பாருங்கள், ஃபாயில் தெரியாததுக்கு உதாரணம். மா ஹுதிஃப ஃபாயிலுஹு ஓ உனிப கைருஹு, ஃபாயில் போக்கப்பட்டு அதற்கு பகரமாக ஒன்று நிறுத்தப்படும் இல்லையா, அதான் மஜ்ஹூல். உதாரணமாக சுமிஅ சௌத்துன், சத்தம் கேட்கப்பட்டது. இப்போ சுமியங்கிறது ஃபேலு, ஆனால் என்ன ஃபேலு? மஜ்ஹூலான ஃபேல். மேலே அக்கலங்கிறது என்ன ஃபேலு? மேலுமான ஃபேல். எதனால்? அங்கே ஃபாயில் தெரியுது, இங்கே ஃபாயில் தெரியலை. ஃபஹிம ஃபஅலுல் மாதின் மப்னியுல் மஅலூம். ஃபஹிம என்பது ஃபஅல் மாதி, அது அமைக்கப்பட்டிருக்கிறது மஅலூம்காக. இந்த பினாயிஹி லில் மஜ்ஹூலி, மஜ்ஹூல் ஆகும் பொழுது எப்படி ஆயிரும்? யுக்ஸருல் ஹர்ஃபு, ஹர்ஃபு அதை எடுத்திருக்கிறது கசர் செய்யப்படும். கப்ரல் அஹீர், இறுதிக்கு முன்பாக உள்ளது. சும்மா யுதம் அவ்வளவு, முந்தியது வந்து தம்மு செய்யப்படும். உதாரணம் பாருங்கள், அல் பினா லில் மஜ்ஹூல், மப்னிக்காக இது மஜ்ஹூலுக்காக அமைக்கப்பட்டது. இதாக்கா ந மாதியன் குசிரமா கபுல ஆஹிரிஹி வதும்ம அவ்வலிஹி. இது மாதியாக இருந்தால் அதுக்கு முன்பு உள்ளது கசர் செய்யப்பட்டு முந்தி உள்ளது இருக்கிறது, அது தம்மு செய்யப்படும். உதாரணம் பாருங்கள், ஃபஹிம அப்படிங்கிறது எப்படி மாறிடுமா? மஜ்ஹூலுக்கு ஃபுஹிமன் மாறிடும். முன்னாடி உள்ளது என்ன செய்யப்பட்டிருக்குது? மா குசிரமா கபுல ஆஹிரிஹி, கடைசிக்கு முந்தி எழுத்து ஹால வந்து கசர் வந்திருக்குது. தும்மா அவ்வளவு, முந்தி உள்ளது ஃபால் என்ன வந்திருக்கு? ஃபாக்களிமா தம்மு வந்திருக்குது. ரெண்டாவது பாருங்க, இதாக்கா நான் முதாரியா இருந்துச்சுன்னா ஃபுத்திஹ மா கபுல ஆஹிரிஹி, அந்த இறுதி எழுத்துக்கு முந்தி எழுத்து ஃபத்தஹ் செய்யப்படும். தும்மா அவ்வளவு, முந்தி உள்ளது தம்மு செய்யப்படும். இது அடையாளம். உதாரணமாக யஸ்தஅமிலு, பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற ஃபைல் மாலூமான ஃபைல். இது பாருங்கள், யுஸ்தஅமலு, இது வந்து மஜ்ஹூலாக எப்படி வருது? யாக்கு அந்த முதாரோட அடையாளமாகிய அந்த யா நஅத்தின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா, அத்தை நஅத்தி, 4 வார்த்தைகள், நூன் அலிஃப் தாயா, இதை சேர்ந்தால் தான் அது முதாரியாக மாறுது. அதில் பார்த்தீங்கன்னா யுஸ்தஅமலு அப்படின்றதில் யா வந்து தம்மாவும், கடைசிக்கு முந்தி எழுத்து மீம் வந்து ஃபதஹாவும் இருக்குது. இதாக்கா நம்ம கபுல் ஆஹில் மாதி, மாதியுடைய கடைசிக்கு முன்னாடி எழுதிருக்கிறது அலிஃபா இருந்துச்சுன்னா குலிபத்தியா, அது யாவாக மாறிடும். குசிரமா கபலாக, முன்னாடி உள்ளது கசர் செய்யப்படும். பா, இது வந்து மாலூம். இதே இது வந்து மஜ்ஹூல் எப்படி வரும்? பிஎன் மாறும். உதாரணம் பாருங்க, கால சொன்னான், கீழே சொல்லப்பட்டது, பா வித்தான், பிஐ விற்கப்பட்டது. 4வது பாருங்க, இதாக்கா நம்ம கபுல் ஆஹில் முதாரி, முதாருடைய கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது அது வாவாக இருந்தால் அல்லது யாவாக இருந்தால் குலிபத்தல் அலிஃபன், அது அலிஃபாக மாற்றப்படும். உதாரணம் பாருங்கள், யக்கூலுன்னு இருக்குது, இது வந்து மாலூம், மாரூஃபான ஃபேல். அதான் மாரூஃப்னு படிச்சிருப்போம் நம்ம மீசானில் சலாசத்து குத்துபில். இங்கே நம்ம மாலூம் வார்த்தை யூஸ் பண்ணுறோம். யுக்காலு, இங்கே பாருங்கள், யக்கூலுங்கிறது எப்படி மாறிடுச்சுங்க? யுக்காலு சொல்லப்படும். அப்போ எப்படி வந்துருச்சு? வாவாக இருந்தது, இங்கே அலிஃபா மாறிடுச்சு. யஷீது யுஷாது, யஷீது கட்டுவான் அப்படிங்கிறது பாருங்கள், யுஷாது கட்டப்படும் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ யா வந்து அலிஃபா மாறிடுச்சு. இதற்கான ஃபஅலு யதஅத்தா லி மஃபூலைன், 2 மஃபூலுக்கு அது கடக்கக்கூடிய ஒரு ஃபஅலாக இருந்தால், புனியல் மஜ்ஹூல், மஜ்ஹூலுக்கு அது அமைக்கப்பட்டால், யபகால் மஃபூல் சானி அலா ஹாலிஹி,
இரண்டாவது உள்ள அந்த மஃபூல் இருக்குது, அது நிலைமையிலே இருக்கும். உதாரணம் பாருங்கள், உத்தியல் ஆமிலு முகாஃபஅத்தன், இது அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ ஃபேல் வந்து முத்தத்தியான ஃபேல் இல்லையா, அத்தா கொடுத்தான். இப்போ இது வந்து புனியல் மஜ்ஜூருக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா அல் மஃபூல் சானி அதே மாதிரி தான் இருக்கும். மஃபூல் சானி எதுங்க, இப்போ உத்தியல் ஆமிலு இங்கே வந்து உங்களுக்கு ஃபாயில் தெரியல, ஆனால் முகாஃபஅத்தன் மஃபூல் வந்து இருக்குது. ஒரு வேலைக்காரர் ஒர்க்கர் இருக்கிறாரு, முகாஃபஅத்தன் அவருக்கு வந்து போனஸ் கொடுக்கப்பட்டது அல்லது கூலி கொடுக்கப்பட்டது அல்லது அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது. முகாஃபா காஃபா யுகாஃபியோ முகாஃபான்னு சொன்னால் பகரம் தருவது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல முகாஃபஅத்தன், இப்போ வந்து ஆமில் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆமில் அப்படிங்கிறது என்னவா வரணும், மஃபூலில் தானே வரணும். அப்போ அந்த ஆமிலுக்கு கொடுத்தது யார், ஃபாயில். அந்த ஃபாயில் போக்கப்பட்டிருக்கனால இங்கே மஃபூல் மஃபூல் இருக்கு இல்லையா, அது என்ன வந்துருச்சு, லம்மு வந்துருச்சு. அத்தா ரஜுலுன் அல் ஆமில, ஒரு முகாஃபஅத்தன், ஒரு மனிதர் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபருக்கு முகாஃபா அவருக்கு அன்பளிப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆமிலன்றது ஆமிலும் மாறிடுச்சு. ஆனால் ரெண்டாவது மஃபூல் அப்படியே தான் இருக்கும், அங்கே முகாஃபா துன்னு வராது. அப்போ குழம்பி போயிருமா இல்லையா. உத்தியல் ஆமிலோ, ஒரு ஒர்க்கர் வேலை செய்பவருக்கு வழங்கப்பட்டது முகாஃபஅத்தன், முகாஃபா வழங்கப்பட்டது, அன்பளிப்பு வழங்கப்பட்டது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஅலுல் அம்ரு லா யுப்னா லில் மஜ்ஹூலி, ஃபஅல் அம்ரில் வந்து மஜ்ஹூல் கிடையாது அப்படிங்கிறாங்க. அல் குலாசா யுப்னா அல் ஃபஅலு லில் மஅலூமி இதா துக்கிர மஅஹு ஃபாயிலுஹு, மாலூமான ஃபஅல் என்பது அதனோடு அந்த செயலை செய்தவர் ஃபாயில் கூறப்படும் பொழுது தான் அது மாலூமாக அமைக்கப்படும். யுபனா அல் ஃபஅல் மஜ்ஹூல், மஜ்ஹூல் ஃபஅல் எப்போ அமைக்கப்படும் சொன்னால் இதா ஹுதிஃப ஃபாயிலு, ஃபாயில் போக்கப்படும் பொழுது இது அந்த நேரத்தில் யுனாபு அன்ஹு கைருஹு, வேறு ஒன்று நாயிப் ஃபைலாக வரும். அதான் வந்து அல் ஃபஅலு நாயிப் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதை உதாரணமாக ஓத்தியல் ஆமிலுன்றதில் ஆமிலுங்கிறது நாயிப் ஃபைல் ஆயிடுச்சு. அல் ஃபஅலு அல்லதி யுபனா அல் மஜ்ஹூலி, மஜ்ஹூலுக்கான அமைக்கப்பட்ட ஃபைல் இருக்கிறதே ஹுவல் ஃபஅலுல் மாதி ஒல் ஃபஅல் முதாரி ஃபகத், அம்ரு எடுக்க முடியாது, நஹி எடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க இங்கே. நஷாத்துன், இப்போ அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாச்சு. கால் அல்லாஹ் தஆலா ஃபி கிதாபில் அசீஸ் ஐயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், சுரத் பலதுடைய 7வது வசனம். அடுத்து இஹ்லாஸுடைய 3-4, பக்ராவுடைய 11வது வசனம், பக்ராவுடைய 104வது வசனம். இந்த ஒரு 4 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்தஹரிஜ் மிம்மா மவா மாயாச்சி, பின்வரும் விஷயங்கள் போன்று நீ இதிலேருந்து வெளியே கொண்டு வா. முதலாவது அந்த கேள்வி அல் அஃஆலுல் மாதியா ம பயானி அலாமத்தி பினாயிஹா, ஃபஅல் மாதியை வந்து மேலே வந்துருக்கூடிய வசனத்தில் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பினாவுடைய அடையாளம் என்ன, மபனியாக இருக்குன்னா அது என்னவா மபனியாக இருக்குது, மஜ்ஹூலா மபனியாக இருக்குதா, இது மாதியா மபனியாக இருக்குதா, அல்லது முதாரியா மபனியாக இருக்குதா, என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். இங்கே வந்து அஃபால் மாதியா தானே சொல்லியிருக்காங்க, அப்போ முதாரி சொல்ல முடியாது. அல்ல அஃபால் மாதியா, உதாரணமாக தரபன் அது இருக்குது, அது ஃபத்தஹலாக இருக்குதா கசர்லாக இருக்குதா. இப்போ தரபில் வந்து ஃபத்தஹால தான் அது வந்து என்னவாக இருக்குது, மபனியாக இருக்குது. தரபன்றது எப்போதுமே காலத்துக்கு தரப தான் இருக்கும். பயானி அலாமத்தி பினாயிஹா, அவருடைய பினாவுடைய அடையாளத்தை இதை சுட்டி காமிக்கணும். ரெண்டாவது அல் அஃஆல் அல் முதாரா அல் மஜ்சூமா, மேலே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த வசனத்தில் ஜஸ்மு செய்யப்பட்ட முதாரான ஃபைல் என்ன, வதுக்குர் அலாமத்து ஜஸ்மிஹா, மேலும் உடைய ஜஸ்முடைய அடையாளத்தை சொல்லுங்கள். என்ன இங்கே வந்து மேலே நான் சொன்ன அந்த கேள்வியை வந்து உங்களுக்கு தவறாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அல் அஃஆல் மாதியை முதல் கேள்வியை பாருங்கள், ஃபைல் மாதியை சொல்லணும். பயானி அலாமத்தி பினாயிஹா, அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு அடையாளத்தை சொன்னால் போதும். மேலே வந்து அது ஃபைல் வந்துருக்குல்ல, என்ன ஃபைல் அது, உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதியான ஃபைல் என்ன வருது, இதை கீழன்னு வந்துருக்குது. இப்போ கீழன்னா என்ன மாதிரி அது ஃபைலு என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு, மாலூமா மஜ்ஹூலா அப்படின்றத சொல்லணும். சரி தானே. ரெண்டாவது லஃபால் முதாரா அல் மஜ்சூமா, முதாரியா மஜ்சூம் ஜஸ்மு செய்யப்பட்ட முதாரி என்ன வந்திருக்குது அதை சொல்லணும். ஒதுக்குற அலாமத்து ஜஸ்மிஹா, ஜஸ்முடைய அடையாளத்தையும் சொல்லணும், அதில் என்ன வந்திருக்குதுன்ட்டு, எதில் கரெக்டாக வந்திருக்குன்ட்டு. மூணாவது கீழே லஃபால் மப்னி அல் மஜ்ஹூல், மஜ்ஹூலுக்கான அமைக்கப்பட்ட ஃபேல்கள் மேலே வந்திருக்குதா எதுவும். லஃபால் அம்ரு ஃபேல் வந்திருந்தால் பையின் அலாமத்து புனியத், எந்த அடிப்படையில் அது அமைக்கப்பட்டிருக்கின்றதை விளக்குங்க.
பையின் அலாம புனியத், எந்த அடிப்படையில் அது அமைக்கப்பட்டிருக்கு என்பதை கூறுங்கள். ஃபேலன் முதாரிஅன் சஹீஹன், சஹீஹான ஃபேல் முதாரி என்ன வந்திருக்குது. பையின் அலாமத்தன் ஏராபிஹி, அவருடைய ஏராவுடைய அடையாளத்தை வழக்கு. ஃபேலம் மின் அஃபால் ஹம்சத்தி மஜ்சூமன், ஜஸ்மு செய்யப்பட்ட அஃபால் ஹம்சா மேலே அது வந்திருக்குதா, அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தையப் அசாலிஸ், இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தோம் இஸ்மு ஃபேலு, அதுக்கு தான் இவ்வளோ விளக்கங்கள் பார்த்துருக்குறோம். இது சுருக்கமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நம்ம அதிகமாக கத்ருன்னதா, அதே மாதிரி வந்து அல்முகுனி லபீபு, அதே மாதிரி ஹிதாயத் நஹு, அல்ஃபியா, இது போன்ற நஹு கிதாபுகளில் கூடுதலாக பெரிய ஒரு புத்தகங்கள் நம்ம படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும், அதை நம்ம படிக்கிறோம். ஏன்னா நஹு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நஹு சர்ஃபியை நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ திறன்களை இந்த துறையில், உங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக அந்த என்ன சொல்ல வருதுன்ற கருத்தை நம்மளால் விளங்கிக்க முடியும். இல்லை நாம் தவறாக விளங்கி மக்களுக்கு சொல்லிடுவோம். தை அசாலிஸ் மூன்றாவதாக இருக்குது அல் ஹர்ஃபு மா லைஸ லஹு மஅனா ஃபி நஃப்ஸிஹி, அதுக்கு இன்னும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஃபி நஃப்ஸிஹி இட் செல்ஃபு, தட் இஸ் நோ எனி மீனிங். இன்னமா எதுஹரு மஅனாஹு, அர்த்தம் எப்போ விளங்கும்னா ஃபி கைரிஹி, வேறு நோடு அது சேரும் பொழுது தான் விளங்கும். ஒரு ஹுரூஃபு குல்லஹா மப்னியா, எல்லா ஹர்ஃபுமே அது வந்து முத்தசரிஃபா அப்படின்னா இல்லை, முன்சரிஃப் கிடையாது, எல்லாமே மப்னி தான். மிஸ்ல அலி ஃபி மிஸ்ல அலா ஃபி அவு சும்ம இலா அன், இதெல்லாம் அலான்னு சொன்னால் அதன் மீது இதுமே வரும். ஃபீனா அதில் இதில், அவு அல்லது, சும்ம பிறகு, இலா அதன் பக்கம், அன் அதை பற்றி, இதான் ஹர்ஃப். வதன்கசிமுல் ஹுரூஃப் மின் ஹைஃபுல் அமல் இல கிஸ்மேன், வேலை செய்யக்கூடிய வேலையை கவனித்து இந்த ஹர்ஃப் இருக்குது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஹுரூஃபு ஆமிலா, அமல் செய்யக்கூடிய ஹர்ஃபு, மிஸ்ல இன்னா வஹ்வாத்துஹா, இன்னா அன்னா வக்க அன்னா வலாக்கின்ன லைத்தல்லன்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஹர்ஃப்கள் அதே போன்றது. அதே மாதிரி ஹுரூஃபுல் ஜர் செய்யக்கூடிய ஹர்ஃபுல் இருக்குது, அலாஃபி, லீ, இதெல்லாம். இன்னொன்று இருக்குது ஹுரூஃபுன் கைர் ஆமிலா, அமல் செய்யாத, அதாவது அது வந்தால் ஏதாவது ஒரு அமல் செய்யும், நசபு வைக்கும் அல்லது வந்து ஜஸ்மு கொடுக்கும் அப்படின்ற ஒரு மாற்றம் இருக்கும் இல்லைங்களா. அப்படி வர்றதா ஹுரூஃபுன் ஆமிலா. எந்த மாற்றம் வரல அப்படின்னா அது என்னதுங்க, கைர் ஆமிலா. மிஸ்ல பாருங்கள் அஹ்ருஃபுல் ஜவாப், கேள்வி கேட்டு பதிலில் வந்து ஒரு ஹர்ஃப் வரும். உதாரணமாக பலா அப்படின்னு வரும், நாம்னு வரும். இதெல்லாம் என்னது, கைர் ஆமிலா, ஹுரூஃபுன் கைர் ஆமிலா. இப்போ தன்கசிமு மின் ஹைது அல் இஹ்திசாஸ், அதோடைய இஹ்திசாஸை கவனித்து இரண்டு வகை இருக்குது. நான் ஒன்று வந்து இரண்டு வகை இல்லை, 3 வகை நினைக்கிறேன். ஆமாம். இன்னும் ஹுரூஃபுன் முஹ்தஸா பில் அஸ்மாயி க ஹுரூஃபில் ஜர்ருடைய எழுத்துக்குன்னு உள்ள சில இஸ்முகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹுரூஃப்கள். உதாரணமாக ஹரஜ்து மினல் பைத்தி சல்லம் து அலா முஹம்மத், நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன், முகமதுக்கு சலாம் சொன்னேன். இந்த ஹர்ஃப் ஜர். ஹுரூஃபுன் முஹ்தஸா பில் அஃஆல், இஸ்முக்குன்னு குறிப்பிட்ட ஹர்ஃப் இருக்குது, ஃபேலுக்குன்னு குறிப்பிட்ட ஹர்ஃப் இருக்குது. க ஹுரூஃபின் நசப் வல் ஜஸ்ம், அது வந்து இஸ்மில் வராது, ஃபேலில் மட்டும்தான் வரும். நசபு செய்யும், ஜஸ்மு செய்யும். உதாரணமாக லம்ய அத்தி மௌஇதுல் இஃப்தார், இஃப்தாரோட நேரம் இன்னும் வரலை. இப்போ பாருங்கள் லம்ய அத்தி அப்படின்னு வந்திருக்குது. லம் வந்தனால ஆக்சுவலி ஜஸ்மு வந்திருக்கும். யத் ஹம்சாலேயும் கசரு, இதில் கசரு இருக்கிறதுனால அங்கே என்ன செய்கிறாங்க, அத்தா ய அத்தி அப்படின்றதில் யா போக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நினைவுபடுத்துறதுக்காண்டி இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கசர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து ஆக்சுவல் லம்ய தீ அந்த யாவில் வந்து என்ன இருக்கும், ஜஸ்ம் இருக்குது. நமக்கு வெளிப்படையாக தெரியலை, இல்லத்துடைய ஃபேல்னால அது தெரியலை. அடுத்த உதாரணம் பாருங்கள், இன் தஜ்தஹித் தன்ஜஹ், நீ வந்து முயற்சி செஞ்சுன்னு சொன்னால் நீ வெற்றி பெறுவ. அப்போ இது வந்து என்னது, இன் வந்து ஃபேலில் வந்து இருக்குது, ஷர்த்துடைய என்ன. யசுர்ருனி அன் தஜ்தஹித், நீ முயற்சி செய்து எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அன் தஜ்தஹித, இந்த தாளுக்கு வந்து என்ன வந்துருக்குதுங்க, ஃபத்தஹா வந்துருக்குது, அன் வந்திருக்குனால. ஹுரூஃப் நசப், ஹுரூஃப் ஜஸ்மு சொல்லியாச்சு. ஷர்த்தா வந்தால் அவருடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபேலுக்கு கடைசியில் புள்ளி வந்துடும். உதாரணம் இன் தஜ்தஹித் தன்ஜஹ், தன்ஜஹு வராது, தன்ஜஹ வராது, தன்ஜஹி வராது, தன்ஜஹ் ஜஸ்மு தான் வரும். அடுத்து ஹுரூஃபுன் முஷ்தரக்கா பைனல் அஸ்மாஇல் அஃஆல், இந்த ஹருஃப்கள்லாம் ஃபேலுக்கு வரும், இஸ்முக்கு வரும். க ஹுரூஃபில் அத்ஃபி, அத்ஃபுடைய எழுத்துக்கள், ஹல் இஸ்திஃபாமியா கேள்விக்கூடிய
ஹல் க்ரஅத்தல் குர்ஆன, ஹல் இப்ராஹிமு அத்தா முஹம்மதுன் வ அலியுன் வ அஹ்தர சயீதுன் அல் கிதாப் அல் குத்துப. இங்கே பாருங்கள், அத்தா முஹம்மதுன் வ அலியுன் வ அஹ்தர சயீதுல் குத்துப். சயீத் இருக்கிறாரு, புத்தகத்தை கொண்டு வந்தார், அலியும் வந்தார், முகமது வந்தார். இந்த இடத்துல வரக்கூடிய ஹுரூஃபுல் அத்ஃபை போல். அல் ஹுலாசா சுருக்கம் பாருங்கள், அல் ஹுரூஃபு குல்லுஹா மபனியா, ஹர்ஃபுல் எல்லாமே மபனி, இது மாறாது. ஹுரூஃபுல் மஆனி கிஸ்மானி, ஹுரூஃபுல் மஆனி இருக்குது ரெண்டு வகை, ஒன்று ஆமிலா, ஒன்று கைர ஆமிலா. அல் ஹுரூஃபு பாதுஹா முஹ்தஸுன் பில் அஸ்மா, சில ஹர்ஃபுகள் இருக்குது இஸ்முக்கு மட்டும்தான் வரும். ஒ பாதுஹா முஹ்தஸுன் பில் அஃபால், அது ஃபேலுக்கு மட்டும்தான் வரும். ஒ பாதுஹா முஷ்தரக்குன், சில ஃபேல் இருக்குது, சில ஹர்ஃப் இருக்குது ரெண்டுக்குமே வரும், இஸ்முக்கு வரும் ஃபேலுக்கு வரும். நஷாத்துன் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். இஸ்தஹரிஜ் அல் ஹுரூஃப மின் ஜுமல் ஆத்திய, பின்னக்கூடிய ஜும்லாவிலிருந்து, ஜும்லாவுடைய ஜம தான் ஜுமல் இல்லைங்களா, வாக்கியங்களிலிருந்து ஹர்ஃபை வெளியெடுக்கவும். இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். இதில் என்ன ஹர்ஃப் இருக்குது? லம் அல் அப் பில் குரத்தி எங்கே இருக்குது ஹர்ஃபு? ஹல் அன்த பிஹைர் என்ன ஹர்ஃப் இது சொல்லலாமா? ஓகே. வக்கான அல்லாஹு கவியன் அசீஸ் அஹஸாப் 22 வசனம். மர்து பி முஹம்மதின் அஸாஅத ராபிஅத அஸ்ரன். அடுத்து 6வது, இன் தஜ்தஹித் தனல் மா துரீத், நீ முயற்சி செய்தால் விரும்பானது கிடைக்கும். முகமது கடந்து சென்றேன் 4 மணிக்கு அசர் சமயத்தில். இப்போ இதில் என்ன வந்திருக்குது ஹர்ஃப்ன்றதை நீங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் ஜும்லானா என்ன, இஸ்மியா ஃபஅலியா, அவருடைய அடையாளங்கள் என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இலாஹுனா நத்தவக்கஃப் நல்தகி பிதர்ஸில் ஜதீத் இன்ஷா அல்லாஹ். பேஜ் நம்பர் 48 நம்ம நிப்பாட்டுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.